ஹாய் காய்ஸ், ஹார்ட்டி வெல்கம் ஃபார் மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி எடிட்டிங் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம 2 ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து Kinemaster, இன்னொன்று வந்து Pixellab. 2 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Pixellab ஆப்குள்ளே வந்தாச்சு. உள்ளே என்ட்ரு ஆனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் மேலே கார்னரில் ப்ளஸ் ஐகான் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் ஐகான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 8 ஆப்ஷன் வந்து காட்டுவாங்க. அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பென்சில் ஐகான் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு இங்கே வந்து நியூ டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டெலீட் பண்ணிடுங்க. கிளியர் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தா ஜஸ்ட் என் நேம் வந்து நான் டைப் பண்ணுறேன். ஃபுல் நேம் டைப் பண்ணாமல் சும்மா வந்து சரண் அப்படி மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். நமக்கு கீழே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து செகண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டேப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நிறைய உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தே இருப்பாங்க. அதுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏபி அப்படி சொல்லி கொடுத்து ஃபாண்ட் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட்டில் இருக்க ஃபாண்ட்டை வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் வந்து மை ஃபாண்ட்ஸ்குள்ளே போய்ட்டு நான் வந்து ஒரு ஃபாண்ட்டை வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபாண்ட்டை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபாண்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் டேஞ்சர். நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போய் டைப் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் வந்து காட்டுவாங்க. அண்ட் வந்து அந்த ஃபாண்ட்டை வந்து எப்படி Pixellabல வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அதெல்லாம் பார்த்து வந்து நீங்கள் இந்த ஃபாண்ட்டை டெவலப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்கேஸ் வந்து உங்களுக்கு இப்படி பண்ண தெரியல அப்படின்னா வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து Pixellabக்கு வந்து ஃபாண்ட்டை மாற்றுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்றேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி மாறிடுச்சு இல்லை. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே போங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்பேஸிங் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதை உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 17 ஒரு 18 நான் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து என் நேமுக்கு வந்து இது போதும், கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் நேமுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் வந்துடுங்க. ஃபர்ஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எடிட்டு டெலீட்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த ஃபாண்ட் அந்த டெக்ஸ்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இன்னொன்று வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்கிறதுக்கு நம்ம டெக்ஸ்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த டெக்ஸ்டர் இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கலருக்கு பக்கத்தில் டெக்ஸ்டர் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது மேலே டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் கேலரிக்கு வந்து உங்களை எடுத்துகிட்டு போகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வச்சுருக்கிற ஒரு இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 லைனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கேலரிக்குள்ளே போய்க்கிறேன். போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்க அந்த டெக்ஸ்டர் இமேஜை வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து 3:2 அப்படி சொல்லி கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, அதை டேப் பண்ணிக்கோங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து அப்படியே வந்து கீழே இருக்கிறது மேலே வந்து பிளெண்ட் ஆகிடுச்சு. அண்ட் வந்து மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ரெட் கொடுத்துருங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டையுமே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம். கீழே கொண்டு வாங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டோம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அந்த ஏஆர் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என், நான் வந்து எந்த ஏ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்க்கு பக்கத்தில் ஒரு ஏ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏ தான் சொல்கிறேன். அந்த ஏ அண்ட் ஆரையும் அண்ட் வந்து கடைசியாக இருக்கிற எண்ணையும் வந்து நம்ம இங்கேருந்து ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். விச் மீன்ஸ் நம்ம அதை கிளியர் பண்ணிக்க போகிறோம். அந்த பென்சிலை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற வந்து எண்ணை வந்து கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணிட்டு அந்த எண்ணெய் இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் நம்ம விட்டாகணும். ஸோ வந்து இந்த ஏவையும் ஆரையும் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் எப்படி இருந்துச்சோ வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்பேஸ் விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே இருக்கிற ஏ நம்ம வந்து அங்கே இருக்கிற எஸ் அண்ட் ஏவை தவிர ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஒயிட் கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா சரண்னு சொல்லிட்டு, அதில் இருக்கிற எஸ்ஸையும் ஏவையும் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்க போகிறோம். அந்த ஒயிட் கலரில் இருக்க இன்னொரு டெக்ஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த பென்சில் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு அகைன் டேப் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸையும் ஏவையும் நம்ம எடுத்துகிற போகிறோம். எஸ்ஸை கிளியர் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டுடலாம். அண்ட் வந்து ஆருக்கு ரைட் சைடில் இருக்கிற ஏவையும் வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டுடலாம்.
அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து மாறிடுச்சு பாருங்கள். இங்கே வந்து நமக்கு இன்னும் ஸ்பேஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எஸ் அண்ட் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஸ்பேஸ் ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம இதை ஸ்மால் பண்ணிக்கலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு நம்ம. அண்ட் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து கலர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு பிளாக் கொடுத்துருங்க பின்னாடி. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லுக்காக இருக்கும். டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆப்ஷன் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களால் எஸ்ஏ தனியாக ஏஆர்என் தனியாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த எஸ்ஏ அப்படின்றது வந்து டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஏஆர்என் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் அக்கௌண்ட் பக்கத்தில் நமக்கு எஸ்டி கார்டு மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு சேவ் ஆஸ் இமேஜ் கொடுத்துருங்க. கொடுத்து டிஃபால்ட் நமக்கு வந்து டைமென்ஷன்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து அல்ட்ரா கொடுத்துருங்க. அல்ட்ரா கொடுத்து சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து நம்ம கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா Pixellab அப்படின்னு வந்து ப்ளஸ் ஐக்கான் கீழே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணுங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எஸ்ஏ எப்படி போச்சோ அதே மாதிரி வந்து திரும்பி உங்களுக்கு வந்துடும். அண்ட் அகைன் வந்து அந்த காப்பி ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து எப்படி வந்து எஸ்ஏ டெலிட் பண்ணமோ சேம் அதே மாதிரி வந்துட்டு ஏஆர்என் டெலிட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டி கார்டு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி சேவ் ஆஸ் இமேஜ் கொடுத்து டைமென்ஷன் டிஃபால்ட் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கொடுத்து சேவ் டு கேலரி கொடுத்துடலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்ஏ அண்ட் வந்து ஏஆர்என் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கேலரியில் வந்து சேவ் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப்க்குள்ள வந்தாச்சு. ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா 16:9 சொல்லிட்டு அதை கொடுத்துக்கோங்க. அண்ட் வந்து மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். போயிட்டு எம்டியாக வந்து பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கலாமா. இதை வந்து 10 செகண்ட் பக்கம் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இங்கே ஒரு ஆடியோ நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேயர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டு. நம்ம கட் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்க ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி ஃபுல் கொடுத்துக்கலாம். அண்ட் இதில் வேறு ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணிடலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் கலர் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் கலர் வந்து ஷோ ஆகுது இல்லையா. ஸோ வந்து நமக்கு எங்கே வந்து அந்த ஒயிட் பார்ட்டிகல் வந்து ஷோ ஆகுதோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஆர்என் வந்து ஒயிட்டை சூஸ் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கரெக்டாக பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெதுவாக வந்து ஷோ ஆக ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம், மீடியாவுக்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க அந்த இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஏஆர்என் சூஸ் பண்ணிக்கிறேங்க நான். அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பிளெண்டிங் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போயிடுங்க. அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ ப்ளே பண்ணுறேன் பாருங்க. இப்போ நம்ம வந்து கரெக்டாக ஜூம் பண்ணிக்கலாம். அதை ஜூம் பண்ணி இன்னும் அனிமேஷனுக்குள்ளே போய்ட்டு ஃபேட் கொடுத்துடலாம். ஃபேட் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கொடுத்துக்கலாம். நம்ம இங்கே ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பெண்ட் பண்ணிடலாம். அதில் அண்ட் வந்து எங்கே வந்து ரெட் ஷோ ஆகுது பாருங்கள். கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல வந்து ரெட் ஷோ ஆகுது பார்த்தீங்களா. ஸோ வந்து அந்த அகைன் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம், மீடியாக்குள்ளே போய்க்கலாம். எஸ்ஏ அப்படின்றத வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் அதே மாதிரி தான் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி விட்டு பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதையுமே வந்துட்டு நம்ம கரெக்டாக ஜூம் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி வந்துட்டு இன்னும் அனிமேஷனுக்குள்ளே போய்ட்டு ஃபேட் கொடுத்து 2.5 கொடுத்துக்கலாம்.
இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். கைஸ் பார்த்துருப்பீங்க வந்து எப்படி வந்து இது கிரியேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு எடிட்டிங். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து இப்போ நம்ம ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ கைஸ் அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளான ஈஸியான ஒரு வீடியோ தான். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து வீடியோவில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபாண்ட் ஆப்ஷன் வந்து எப்படி வந்து மாற்றுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோ வந்து அதுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை டேப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.